ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். ப்ரோக்ரேட் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஜெரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன், நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஷார்ட் பகுதியில் வந்து நம்ம நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். அப்புறம் திரும்ப நீடில் எடுத்து இந்த பக்கம் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம நீடில் எடுத்து பீட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் ஷார்ப்பில் வந்து கரெக்டாக இருக்கும். சுகர் பீட்ஸ் போட்டு அடுத்த லைனை வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போடுறேன். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் போட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 லைன் போட்டுக்கோ இல்லையா, சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ், சுகர் பீட்ஸு, அந்த 3 லைனை திரும்ப போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா 3 லைன், அதே மாதிரி நம்ம இங்கேயும் போட்டுட்டு இதில் வந்து நான் இந்த ஷார்ப் பகுதியிலேருந்து நீடில் எடுத்திருக்கேன். இதில் 7 சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸை ஒட்டியும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் 3M பீட்ஸ், நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பக்கத்தில் திரும்ப வந்து நீடில் எடுக்கணும். இப்போ நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் நீடில் வந்து உள்பக்கம் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து 7 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, அதை சுற்றிலும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், திரும்பவும் 7 சுகர் பீட்ஸ் போட்டுக்கலையா. இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு இதுக்கு நேராக ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம் க்ரீன் கலரில். நம்ம ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு நீடில் எடுத்துகிட்டு நம்ம இதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும். இன்னொரு நீடில் வந்து நான் சிங்கிள் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட் எடுக்கணும், அப்போ தான் த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ ஜர்தோ ஸ்ப்ரிங் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது நீடில் நம்பர் 10 இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பாதி இதில் வெளியே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பீட்ஸை சுற்றி நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும். இப்போ இன்னொரு பீட்ஸ் எடுத்துக்கலாம்.
பீட்ஸை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொண்டு வரணும். முடிச்சுட்டு நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணிடலாம். இந்த நீடில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம உள்பக்கம் போட்டு நாட் போட்டுடலாம். ஒரு நீடில் வந்து உள்பக்கம் போட்டு நாட் போட்டுருணும். இன்னொரு நீடில் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதிலேருந்து எடுத்து நம்ம சுகர் பீட்ஸ் இது சுற்றிலும் போடணும். பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஆஃப் சர்க்கிளில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு இதுலேருந்து ஒரு 4 பீட்ஸ் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வளைவு போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டு இதில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போடலாம். த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டில் நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, பைப்பிங் த்ரெட், ஒயிட் த்ரெட்டு, இதுக்கு மேலே வந்து நம்ம நீடில் உள்பக்கம் போடணும். த்ரெட்டு வந்து கொஞ்சம் கிராஸில் வந்தால் நல்லாயிருக்கும். பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி உள் த்ரெட்டுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் போடணும் அதுக்கு மேலே. இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம போடணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் ஃபேப்ரிக்கில் மட்டும் போடக்கூடாது. போட்டுட்டு சைடு ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். சைடு ஸ்டிச் கண்டிப்பாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டு இல்லையா, திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம சுகர் பீட்ஸை ஒட்டி நீடில் இருக்கேன். இப்போ நம்பர் 3 பீட்ஸு, நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. சுகர் பீட்ஸை ஒட்டி நீடில் எடுத்தோம் இல்லையா, இப்போவும் நம்ம சுகர் பீட்ஸை ஒட்டியும் நீடில் வந்து உள் பக்கம் போட்டுக்கலாம்.
திரும்பவும் பீட்ஸை ஒட்டி நீடில் எடுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டோம் இல்லையா, பீட்ஸ் போட்டுட்டு கையோட நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுக்கலையா, செயின் ஸ்டோன், சுகர் பீட்ஸ் நம்ம எல்லாமே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இதெல்லாம் போட்டுட்டு இந்த சுகர் பீட்ஸை ஒட்டி நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் தான். இந்த பார்டர் மாதிரி போட்டுட்டு இந்த புட்டாஸ் வந்து அங்கங்கே போட்டிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிசைன், ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.